இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கும் மேடம். சரி, கால் வா. சரி, கருப்பசாமி பார்த்துக்கிட்டு இருந்த தொழில் சோதமாக மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு. நிறைய பணங்கள் வேஸ்ட் ஆகி அடுத்த கட்ட நடவடிக்கையில் தொடர்ந்து விட்டு சென்ற தொழில் தொடங்குமா அல்லது வேற எதுவும் மார்க்கங்கள் ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற ஒரு உள்மன குழப்பம் உங்களை இப்போ தள்ளி விட்டுருச்சு. உண்மையா இல்லையா? இந்த நஷ்டத்துக்கு காரணம் நம்ம அறிவு தான் சரியில்லாமல் போயிடுதா, அப்படி இல்லை நமக்கு வேற எதுவும் குழப்பங்கள் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் தான் இருக்குது. பெரிய சந்தேகம் கிடையாது. ஏன் பெரிய சந்தேகம் இல்லைன்னா, நீங்கள் நவீன உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. பழைய காலத்து ஆட்கள்னு சொன்னால் அப்படி செய்வன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு முடிவோடு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படி வரல. ஒரு சின்ன ஐயப்பாடு. வேற உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? தொழிலை நான் உருவாக்கி தரேன், தைரியமாக இருக்கலாம். இன்னும் 3 மாத கால அவகாசம் இந்த குழந்தையினுடைய கிரகத்துப்படி இருக்கு. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சில வேளைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டுகள்லாம் செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி தந்துருந்தேன். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதத்தில் இருந்து 3 மாதத்துக்குள்ளே வீடு உருவாக்குறதுக்கு வேண்டிய வழிகளையும் உருவாக்கி தரேன், செல்வத்தையும் தரேன். என் பேரை போட்டு அந்த இல்லத்தில் வாழ்ந்துட்டாங்க. கால் ஒன்று சொல்லணும். யாருக்கு கேட்டு பார்ப்போம். இவ்வளோ தூரம் அது ஓடலையா? அப்படியா? வெட்டிக்காரங்க. குடும்பத்தில் ஒரு பெரியவங்களுக்கு கால் ஒரு ஆளுக்கு சரியில்லாமல் இருக்கு. என்ன ஆச்சு அவருக்கு? சின்ன வயசுல இருந்தே ஒரு காய்ச்சல் நடக்கிறதே கொஞ்சம் தள்ளாட்டம் தான். ஆனால் அவனுடைய யோகம் தான் உங்கள் குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவருடைய ஆயுளுக்கோ அங்கத்துக்கோ பங்கம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாகி தார தெளிவாக இருக்கலாம். உனக்கு வேற என்னடா வேணும்? இந்தா, தொழிலை வசமாக்கிட்டேன், நினைச்ச பணம் கிடைக்கும், வீடும் வாக்கித்தாரேன். நல்லா இருக்கும். ஓடியா குட்டி, இந்தா சந்தோஷமா இரு. டாக்டர் ஆயிடுவாங்க. படிச்சுக்கோ, நல்லா இரு. பிடிச்சிக்கா, அம்மாட்ட கொடுறா. இவன் பெரிய கிரேட் இன்ஜினியர் ஆகுவான். நல்லா இருக்கு. வெளிநாட்டில் ஒரு கம்பெனியே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டு ஆரம்பிச்சிருவோம். சரியா? ஆனந்தமா ஆனந்தமா. கர்மசாமி, ஆமாம். அப்படியா? சந்தேகத்தை பாரு. சீக்கிரம் குணமாகணும்னா வார வெள்ளிக்கிழமை, இஷ்டம் போல குணமாகணும்னா அடுத்த வெள்ளிக்கிழமை. இது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. நாளைக்கு வேண்டாம், அடுத்த வெள்ளிக்கிழமை. சரி, புண்ணியமாக போயிட்டாங்க. நல்லா இருக்கும். அதே சிவகாசி எல்லை பாப்பா, தாயும் மகளும். ஏன் முனியாண்டி முனியாண்டி ஐயா முனியாண்டி முனியாண்டி. ஜெயிச்சு வா. மாரியம்மன் எங்க இருக்கு? நீங்க என்ன பண்ணுங்க? பெரிய மனித தர்பார்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன வேணும்? அங்க தள்ளி காலில் விழுந்து கும்பிடு. மாமா என்ன ஏன் உட்காரணும்? விளையாட்டும் சிரிப்பாக பேசுவது நல்லதில்லை. வினயமாக பேசுவோம், உண்மையாக பேசுவோம். கண்களை மூடிக்கொள். கொண்டவாத ஜன்னி இவன் உடம்புல தொடங்கியிருக்கு. என்ன ஜன்னி? கொண்டவாத ஜன்னி. சரியா? ஒரு கண்ணுக்கு நேர மேலே உச்சந்தலை பக்கத்தில் லைட்டாக சுளீர்னு வலிக்கும். அப்படி கிளினிக்கு பிடதியை தொட்டு இடுப்பு வர அப்படி பிடிச்சுக்கிட்டது மாதிரி அப்படி வலிக்கும். இதை நீக்கி சரியாக்கவில்லை என்றால் கழுத்து இப்படி போயிடும். நல்லா இருக்கலாக்கா, நல்லா இருக்கலாம். இப்படி தான் பார்க்கணும். அதனால்
இந்த ஜன்னி இது நரம்பினுடைய சுழற்சி செய்வன வச்சிருப்பாங்க நினைக்கியா, வைக்கல, அப்படி நடக்கல. இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய கிரகங்களால் நரம்பியல்கள் மாற்றப்பட்டிருக்கு, புரியுதா, பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சரியாக முறையான வைத்திய நிலைகளில் மசாஜ் செய்து தெளிவு பண்ணி உனக்கு குணமாக்கி தந்துடுறேன். கால் வலிக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு, உலகத்தில் தோன்றிய அனைவருக்கும் இருக்கு. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும், குணமாக்கி தரேன், வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் ஆக்கி தரேன். உடன் பிறந்தவர்களால் உதவி இருக்காது, தூர விட்டுரு. கொண்டவனும் கோபக்காரன், மனத்தை பக்குவப்படுத்தி தரேன், படியாக இருந்துப்பான். இந்தா பக்கத்தில் வா. சும்மா அந்த ஊர்காட்டில் குறிக்கிறவங்கிட்ட உட்காந்து விவரமாக கேட்க மாதிரி இங்கே கேட்க முடியாது. நான் சொல்கிறத கேட்டு சந்தோஷமாக இருந்துக்கா. போயிட்டு வா. உள்ள அப்படின்னு சொல்லிட்டுக்க. நல்லா இருக்க செல்ல மக்களே. 3 முறை பார்க்கவும் அசால்ட்டாக விட்டோன்னா என் மேலே பழி சொல்லக்கூடாது. கர்மசாமி, ஆமாம், சிங்கப்பூர். சிங்கப்பூர் இன்னொருத்தன் வரான் பாரு, சிங்கப்பூர்ல இருந்து. சிங்கப்பூராடா உனக்கு? சிங்கப்பூர்ல வேலை பார்க்க தங்கப்பையன். சொந்த ஊர் சங்கரங்கோயில் டு சிங்கப்பூர். அப்படியா? பிள்ளைங்களை பற்றி காக்க வந்தது யாரு? கால் விட்டு வரலாம். நீ எந்த பிள்ளைய பற்றி காக்க போகிற? என்ன முடிச்சியா? முடிச்சியா? அதான் முடிக்காட்ட வேறு பிள்ளைகளை பற்றி கேட்ப. அது வேண்டாம். இருக்கு இருக்கு. அவன் சிரிப்பானே, அவன் சப்ஜெக்ட்லாம். இது என்னப்பா, ஜாதகமா? இல்லை, பிரச்சனை உள்ளது எல்லாம். இது வந்து ரங்கநாதன். இது ரங்கநாதன். இவர் நம்மளுக்கு வேண்டியவர். இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, கேட்டு. இது யாரு? இது வந்து சின்ன பையன். இது நான், மனைவி. உங்களை பார்த்தோன்னே கோர்ட்டுக்குள்ளே குதிரை போகுதா? என்ன விஷயம்? நீதிமன்றத்துக்குள்ள? ஆமாம், பிரச்சனை இருக்கா? இது இந்த பையனுக்கு தான் வேலை வந்து இவனுக்கு தலையில் வச்சு இந்த பிரச்சனை. வேலை எழுதி போட்டு வேலை கிடைக்கல. வேலையெல்லாம் அப்படி. இது இந்த சீட்டு ஆட்சி சீட்டு அதான் பிரச்சனைனால என்ன செய்யணும்னு தெரியல. 1ஆம் தேதி கொடுக்குறது. 1ஆம் தேதி 5ஆம் மாதம். ஏதோ இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பையனுக்கு வேலை காலில் விட்டு வரலாம். சாமி கொண்டு போய் தலையில் பிரச்சனை உள்ளவனுடைய நோயை தீர்த்து தரேன். ஆமாம், அதே மாதிரி உனக்கு ஒரு நண்பருடைய விஷயத்தை பேசுறதுக்கு இப்போதைக்கு நாளும் நட்சத்திரமும் இல்லை. ஆனால் அவன் செஞ்ச உதவிக்கு நீ அவனுக்கு கைமாறு ஒன்றும் செய்ய முடியலை. சரியா? 2 பிள்ளைகளை பற்றிய மனக்குழப்பம் உள்ளத்தில் கிடக்கு. அதை சரியாக்கி தரேன். இப்போ இருக்கக்கூடிய கடன்களால் சில மனக்குழப்பங்கள் நடக்கு. விற்று கொடுக்கக்கூடிய பொருள்களெல்லாம் இல்லை. அதனால் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் தான் அந்த கடனை தீர்க்க முடியும். அதை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுங்களா? காலில் விட்டுறலாம். நாற்பத்தி 2 நாளையில் ஒரு பெரிய பரிசு சிங்கப்பூரில் கிடைக்கும். அதை வச்சு உன் கடனை சேர்த்துக்கலாம்ப்பா. நல்லா பெரியவனுக்கு வேலை கிடைக்கணும். தனியாக பார்க்கும்போது பேசுவோம். அதே சிங்கப்பூர் எல்லையை சார்ந்த மனிதன் பாப்பா.
அப்படியா? ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து என்ன ரிட்டர்ன் ஆகிடுதா? இல்லை சார், எனக்கு ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சு. 12 வருஷமாக ஒரு கம்பெனியில் சாப்பிட்டேன், வேலை இல்லை. வயிற்ற வரிக்க ஏன் அப்படி? கால் வலிக்கும். பணியத்தோட விருது ஓடுது. உங்கள் அண்ணனுக்கு கிரகத்துப்படியும் சில பேருடைய தூண்டுதலின் படியும் அவன் வாழ்க்கையும் சரியில்லை, தொழிலும் சரியில்லை, உடல்நிலைகளும் கோளாறு. இந்த 3 இருக்கு. சரியாக்கி தரேன், சற்று பொறுமையாக இருக்கணும். நீ நிறைய என்கிட்ட வந்து பேசி தான் தெளிவடைய முடியும். 40 நாட்கள் கால அவகாசம் இருக்கு, பேசிக்கலாம். நீ நாளைக்கு உங்க வந்து சேரு, நாளைக்கு வந்து சேரு. கடையம் கல்யாணிபுரம் இல்லையாருப்பா? வரலாம். வேலாயுதபுரமா உங்களுக்கு? சேலத்துக்கும் வேலாயுதபுரத்துக்கும் என்ன சொல்றது? தங்கச்சி யாரு? நீங்க தங்கச்சி, அக்கா மாதிரி இருக்கு. சரி, இருங்க பார்ப்போம். கால் வந்துட்டு செல்லம்மானே தவிர்த்து கொடுத்தா சரியாயிடுவானா? அதெல்லாம் கொண்டு கொடுத்தான் குழப்பம் முடிச்சு. கடத்தை அடைக்க ஒரு இடத்த பற்றி மனம் உபாதை அடையுது. அதில் ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணி உங்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதை வெற்றியாக்கி நான் தரணும். ஆனால் இப்போ படிப்படியாக ஒரு மாற்றம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை உன் உள்ளத்தில் வந்துருச்சு. அதை ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் விட்டும் அசத்து கொண்டேன். இந்தாப்பா, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? விவசாயம் ரொம்ப நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. விவசாயத்தில் ஒன்றுமே லாபம் கிடைக்க மாட்டேங்குது. வைகாசி இந்த பருவமழையிலிருந்து உனக்கு வெற்றி கிடைக்கும். விவசாயம் நல்ல விளையும். சொல்லுவாங்க. அம்மா முன்னாடி வாங்க, கண்ணாடி கழிக்கிறேன். பக்குவமாக கூப்பிட்டு வரல, பின்ன என்ன பாசத்துக்கு வரணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு என்னடா இப்படிதான் எவன் கேட்கான்? ஒரு கல்லில் 2 மங்க அடிக்க மாதிரி அடிச்சிடலாம்னு நினச்சேன். இல்லை, எனக்கு தனியாக தான் பார்க்கணும்னா பார்த்துக்கா. என்ன வேணும்? கண்ணை முடிக்கா என்னன்னு பார்ப்போம். வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னோம்னா அக்காங்க வா, சாட்சிக்கு வா வா. பத்ரி நாராயணர்னு ஒரு டாக்டர் உண்டு, தெரியுமா? அவரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? அவர் வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு மாத்திரை கொடுத்தாரு. அவர் வயிறு சம்பந்தமான டாக்டர். சுரமானசாமி எங்கடா இருக்காரு? அதான் புதருக்குள்ள கிடக்காரு. என்னப்பா வேணும் உனக்கு? பெரிய காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும். எந்த தொழில் போட்டாலும் ஒரு பொம்பளையால உன் குடும்பம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குடா, புரியுதா? இப்போ 2.5 வருஷமா உனக்கு தொழிலும் சரி இருக்காது, வீட்டுக்குள்ள மன அமைதி இருக்காது, கடன்களால் தொல்லை நடக்கும். ஒரு பிள்ளையை கரை சேர்க்கறதுக்குரிய வேதனை இப்போ இருக்கு. அதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து தரேன். இன்னும் 4 முறை என்னை காணவா, படிப்படியாக ஒன்று நல்லா ஆக்கிடுறேன். கால் விட்டு வா, கால் விட்டு வாப்பா. சைக்கிளை ஓட்டிட்டு போகிறான். எங்கே போகிறேன் கேட்பா. சைக்கிள் ஓட்டுவேடா. இந்தா ஜெயிச்சு தரேன், நல்லா இருக்கு. 4 முறை என்னை பார்க்கலாம், சந்தோஷமாப்பா. வன்னிக்கோனேந்தல் சங்கரங்கோயிலேருந்து திருநெல்வேலி போகிற இடம். பனவடலி சத்திரம், வன்னிக்கோனேந்தல், தேவர்குளம். அக்கா வன்னிக்கோனேந்தல் அக்கா. ஏனே எல்லாரும் இங்க வா. முன்னால் வந்து உட்கார் பஞ்சாயத்துக்காரர்கள். இன்னொருத்தர் காலில் விட்டு வரலாம். நீங்கள் காலில் விட்டுருவாங்க.
சொன்னாங்க. உங்கள் ஸ்டாப்பில் இறங்கின உடனே டக்குன்னு இடது பக்கம் ஒரு தெரு, அதில் உள்ளுக்கு போனால் ஒரு குளம் மாதிரி ஒரு குளம் இருக்குது, அதில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அவளை யாருன்னு பார்த்தேன், தம்பிராட்டி. அப்படி ஒரு அம்மா இருக்காளா இல்லையா? கால் ஒன்று என்னப்பா வேணும்? வழக்குகள் வேலை போச்சு, வழக்கெல்லாம் கடன் தொல்லை. வேலையை மீண்டும் பிழைக்க முடியுமா, பிடிக்க முடியுமாங்கிறது சந்தேகம். ஆனால் துறை சார்ந்த வழக்கை வெல்ல முடியுமான்னு பார்த்தேன். முடியும் அப்படின்னு இருக்கு. அதை முடித்து உனக்கு சீனியாரிட்டி படி விளக்கத்தை படித்திருந்தா போதுமா? கால் விட்டுவா. கடன் தொல்லை உங்கள்கிட்டலாம் நிறைய பக்குவமாக பேசணும். ஏம்னா நீங்கள் பக்குவப்பட்ட ஆள். யூடியூப்பில் பார்த்தாங்கன்னா வேண்டாதவங்க வேறு மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. உண்மையா இல்லையா? அதனால தான் மூடி மறைச்சு என்ன வேணும்னு டாம்னு கேட்டேன். கடத்தை தீர்த்து தரேன். ஒரு வீடு பயன்படுத்த முடியாமல் கிடக்கும், சரியா? ஆமாம், சொத்து நிலைக்கணும், அதையும் நிலைக்க வச்சு தரேன். அங்கேருந்து தான் புறப்பட்டிருக்கு எல்லாம். சரி பண்ணி தரேன். தான் வெற்றியா இந்தா என்னை கொஞ்சம் தொடர்ந்து பிடிச்சிக்காப்பா, வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். கோயில்பட்டி டு சேலம் கூப்பிட்டுக்கலாம். பழமுதிர் சோலையிலே தோடி என்னை பார்த்தவன் வந்தானடி. உள்ள பேர் என்ன பேரு? மோனிஷா. மோனிஷா. உன் சொல்லுக்கு கட்டுப்போட்டு கல்யாணம் முடிக்க தயாரா இருக்காளா? கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி வச்சா போதுமா? காரணம் உங்களையா பேக்கை நான் எடுத்துக்கிடுவேன். அதை ஏன் அப்படி ஒரு பாட்டை பாடி விட்டேன் அப்படி தெரிய வேண்டாமா? தோழியர்களோடு ஒரு பேச்சு, அந்த பேச்சில் தனக்கு மாப்பிள்ளை இப்படி வரணும் அப்படின்னு ஒரு திட்டம். அந்த எண்ணத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். அதான் பழமுதிர் சோலையிலே என்னை பார்த்தவன் வந்தானடி அப்படின்னு. அவன் முருகனுடைய பெயருடையவள். அவளுக்கு கணவனாக வருவான். இப்போதைக்கு அவளுக்கு இருதார யோகம் என்னும் சூட்சமமான வம்சங்கள் இருக்கு. அதனால ஓராண்டு காலமா தடையாகவே நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? வீட்டில் அவ கல்யாணத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு காலில் வீக்கமும் வலியும் வரும். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்துடுறேன். இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை பண்ணித்தரேன். 7 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. வெற்றியாக்கி தரேன் மகளே. செல்வமாக இருக்கு. பாப்பா அப்படியா? சரி. கோவில்பட்டி பகுதி என்ன அம்மன் கோயில் அது? அந்த செல்லை எடுத்துக்கா, காலில் விழுந்துக்கா. கொஞ்சம் நான் அங்கே வர போயிட்டு வரேன். உட்காந்துக்கா. ஒரு திம்மகனா அப்பா இருக்காடா அவனுக்கு? அம்மா அப்பா மட்டும்தான் இருக்கு. அதான் ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு ஐயா சொன்னார். காலில் விட்டு வரேன். ஒருத்தி மகனா அப்போ வந்தாங்கன்னா அப்போ 2 3 தனிதா. மைசூருக்கு போயிருக்கியா? எதுக்கு போல? சொல்லி பசங்களை கூப்பிட்டு கால் விழுட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு எல்லை பக்கத்துல முனீஸ்வர சாமியுடைய நடமாட்டம் இருக்கு. அதே மாதிரி
கொஞ்சம் தூரம் போறா 1 கிலோமீட்டருக்குள்ள இடது புறத்துல ஒரு சின்ன கோயில், அம்மன் கோயிலும் இருக்கு. சரணடா. இப்போ 3 ஆண்டு காலமா நிலையான தொழில் இல்லாத மனவேதனையும் கஷ்டமும் உன் உள்ளத்துல இருக்கு. வாழ்க்கையை பற்றி அது சீராக அமையுமா அமையாதா என்ற ஒரு சந்தேகம் உன் மனசுல. ஒருத்தருடைய அன்பு பாசத்தால ஏமாற்றப்பட்ட ஏக்கமும் துன்பமும் உன் மனசுல. இவைகளெல்லாம் நீக்கி எனக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும், தந்தையாருடைய ஆரோக்கியமும் மனசும் மாறணும் என்ற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. பஞ்சாயத்துக்காரர்களை பாருங்க. வேற என்னப்பா வேணும்? அதெல்லாம் மேட்டர் இல்லை. கால் வந்துட்டு அடிச்சுடுவோம். வா. இந்தா அந்த கடன்காரங்களால நச்சு இல்லாம காப்பாத்துறேன், இருந்து பார்த்துட்டு போ, வெற்றியாகிட்டார். கர்மசாமி தன் மகனை பத்தி கேட்க வந்த மகன். மகனுடைய சகசிராரமாகிய உச்சந்தலையிலிருந்து ஒரு வகையான வைப்ரேஷன் தடைபட்டு நின்று விட்டது. அதனால மனம் கட்டுப்பட்டது போல அடங்கி கிடக்கு. அந்த ஆதாரத்தை திறந்து யூடியூப் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களோ, ஆதாரத்தை திறந்து இயக்கத்துக்கு கொண்டு வந்தா போதுங்களா? கால் சொல்லலாம். இந்த கனியை சாறு பிடிஞ்சி அவனுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இந்த கனியை மேலெல்லாம் தேய்ச்சி குடிக்க வைப்பான். அவன் உடல் உணர்வுகள் மாறும், மனநிலைகள் தெளிவடையும். வெற்றியாக்கித்தாரேன். இதை முதல்ல செய்யணும், அடுத்துள்ளது பின்னால் பேசுவோம். சரியா? இந்த கனியை வச்சு சாமி விட்டுக்கணும். எஸ். அதே பெங்களூர் எல்லை வீட்டில் ஆரோக்கிய குறைவும் நோயும் இருக்குன்னு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா செய்து? யாருக்கு? இந்த கோயிலில் வந்து உட்காரலாம். இந்த கோவிலில் மக்கள்லாம் அமைதியா இருங்க. எத்தனையோ மக்கள் விதவிதமாக வராங்க. எல்லாரையும் நம்ம ஐயா கூப்பிடணுங்கிற ஆசையோடு தான் வருவாங்க. அவரவருடைய பிரச்சனை அவங்கவுங்களுக்கு பெருசாக தெரியும். அது மனிதனுடைய சைக்காலஜி அதுதான். ஆனால் இங்கே வந்து பார்த்த உடனே ஒவ்வொருத்தருடைய துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இவரை விட நம்ம பரவாயில்லையே அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் ஒரு சிறு மாற்றங்கள், சிந்தனைகள் அப்படி வந்து இங்கே இருக்கும் பொழுது தன்னை அறியாத ஒரு தெய்வத்தின் மீது ஒரு நாட்டம், ஒரு பக்தி உணர்வு, அதில் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில பாக்கிய பலன்கள், இவைகளெல்லாம் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாப்பா? அதனால் எல்லாருமே மனப்பக்குவம் அடைந்தால் இறைவன் நம் பக்கம் இருக்காமன்னு அர்த்தம். ஒத்துக்கிறியா மகனே? காலில் விட்டுவான். 13.5 வருஷம் உட்காருடா. கேன்சர் உயிரை கொண்டு போயிருமான்னு பார்த்தேன், போகாது. 13.5 வருஷம் உனக்கு உயிர் கண்டம் இல்லாமல் அப்பா காப்பாற்றாருல. காரணம் அதுல சிறு சிறு வைத்தியங்களில் அப்பப்போ அந்த செல்களெல்லாம் அழிஞ்சி கட்டுப்பட்டு உன்னை அழிக்காம நான் பார்த்துக்கிறேன். இந்த அப்படி நடத்தி தாரேன், ஜெயிச்சு தாரேன். என்னை பார்த்துட்டு போ. செல்வமாறு, ஆனந்தமாறு. கர்மசாமி பெங்களூர் எல்லை கடன்பட்டு மன உபாதை அடைந்த மகன். யாரடா? என்னடா கடன்? முடிச்சுட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவி எங்க இருக்கா? மனைவியெல்லாம் எங்க இருக்கா? அவருடைய மனநிலைகளை போய் பார்த்தேன். கொஞ்சம் உள்மனதுக்குள்ள வேதனையும், வாழ்க்கையே வேண்டாம் என்ற ஒரு வெறுப்பும், ஒரு சகிப்புத்தன்மை, பாசமற்ற நிலையில் உள்ள வார்த்தையும்,
அங்கே வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்போ தொழிலை ஒரு காலத்தில் நடத்தி தனக்கு கீழ் சில பேர்களுக்கு நம்மளே சம்பளம் கொடுத்த காலம் உண்டு. உண்மை இல்லையாடா? இன்னைக்கு நம்ம இன்னொரு இடத்துல சம்பளம் வாங்குறதுக்கு வழி கிடைக்குமாங்கிற வேதனை இப்போ உன்னை தள்ளி வச்சிருக்கு. காலில் விட்டுவான். மீண்டும் இந்த தொழில் நடத்துவதற்கு உனக்கு பணம் வேணும். பணம் வந்தால் ஏற்கனவே இழந்த நஷ்டமாகியதையும் மீட்டிடலாம், அடுத்து வரக்கூடிய தொழிலையும் வளமாக்கிடலாம். அதை நான் உனக்கு செஞ்சு தந்துடணும்னு கேட்க வந்திருக்கேன். வெற்றியாக்கி தரேன். கால் விட்டுவான். கொஞ்சம் அப்படி கண்ண முடி உட்காருப்பா. என்னையவே நினைச்சுக்கா. இந்தாடா, கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும். கடனை தீர்க்கிறேன், தொழில் பெருகும், ஐஸ்வர்யமாக வருவேன். வெற்றி அடைச்சிக்கா. அடுத்த வெள்ளிக்கிழமை என்னைய வந்து பார். ஆனந்தமாக இருக்கும். வாழ்க மகனே, வாழ்க. கனியை பத்திரமா வச்சு பூஜையில் வச்சு கும்பிடணும். பெங்களூர் தலைவன் தலைவி யாரம்மா அது? அது யார்? கால விட்டு வா. சாமி பார்த்து உன் பிளட்டை போய் டெஸ்ட் பண்ணீங்களே, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இந்த தைராய்டுனால இந்த குழந்தை பாக்கியம் தடையா இருக்குங்கிறதுக்கு எதுவும் செய்தி வந்துச்சா? கால் விட்டு வா. என்னடா செல்ல குட்டி பேரே, வா முன்னாடி வா. காற்று புகுவதற்கு யாராலையும் தடுத்து நிற்க முடியாது. முடியுமா? ஜன்னலை பூரா அடைச்சிருக்கோம், கதவை அடைச்சிருக்கோம். கொஞ்சம் காற்று எப்படினாலும் சுவாசிக்கிறதுக்கு காற்று வந்துடும், ஆனால் தூங்குறதுக்கு காற்று வராது. அவ்வளோதான விஷயம். ஆனால் எப்படினாலும் காற்று இருக்குமா இருக்காதா? இருக்கும். தைராய்டு என்பதனால உன் உடலில் ரத்தத்தில் ஒரு பிழை இருந்தாலும் கர்ப்பப்பையில் போய் ஒரு கரு உருவாகக்கூடிய தடைகள் இல்லைன்னு மேலேருந்து உத்தரவு இருக்கு. புரியுதா? அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கா, ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும்.